ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 2. நாங்கள் நியூயார்க்கில் இருக்கோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இப்போ வந்து நாங்கள் வந்து லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து ஃபெரி. இது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பார்க். ஸோ இங்கே தான் வந்து ஃபெரி ஏறணும். இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. எங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து எங்களால் புக் பண்ண முடியல. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தாரு. இப்போ நாங்கள் போகிறது வந்து பெடஸ்டல் போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் டிக்கெட் வந்து $35. ஸோ இதுதான் நாங்கள் போகக்கூடிய ஃபெரி. ஸோ நீங்கள் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் வந்து சில சமயம் வந்து கிடைக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே ஆன்லைனில் வந்து புக் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வந்து ஃபெரி. ஸோ நாங்கள் வந்து ஷார்ப்பாக டைமுக்கு வந்துட்டோம். நீங்களும் வந்து டைமுக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வரதுக்கு முன்னாடி, இப்போ ஃபெரி ஏறதுக்கு முன்னாடி உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி செக்இன் இருக்கும். ஸோ அந்த செக்இன் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபெரிக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த அந்த டைமுக்கு வந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நம்ம ஃபெரிக்குள்ளே வந்துட்டோன்னா ஃபெரியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 floors இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம உள்ளே என்ட்ரானோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு கேஃபிட்டேரியா மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து செகண்டு. இங்கே வந்து உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு சீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது மேலே வந்து, அது வந்து ஓப்பனு. ஸோ அங்கே தான் போகிறோம் நம்ம இப்போது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ போகிறதுனால நம்ம இப்போ போகிறது வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்ட். அது ஆக்சுவலி 2 ஐலாண்ட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அது பக்கத்துலேயே இன்னொரு ஐலாண்ட் வந்து எலிஸ் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான் போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறமா எலிஸ் ஐலாண்டு. ஸோ இதுதான் வந்து அந்த 3rd floor. ஸோ மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் இதாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வியூ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் வியூ இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஃபெரி கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்லோவாக ஆனால் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ நம்ம நல்லா பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே மக்கள்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. நம்ம அங்கே போயிட்டோன்னா வந்து இந்த வியூ வந்து கிடைக்காது. ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து சீயை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து அங்கே முன்னாடி வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஃபுல் வியூ வந்து பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடு. ஆக்சுவலி இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது கடலை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அவ்வளோவா வந்து ஸ்பேஸ் இருக்காது நமக்கு. ஸோ பின்னாடினா வந்து நான் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்ட்டு. நம்ம ஆக்சுவலி அந்த வழியாக தான் வந்தோம் நாங்கள். அங்கே இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து மியூசியம். அது நம்ம வந்து இது முடிச்சுட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். முன்னாடி ஃப்ரண்ட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. இப்போ வந்து நம்ம மேலே தான் போகிறோம். ஸோ அது வந்து பெடஸ்டல். ஸோ பெடஸ்டலுக்கு டிக்கெட் தனியாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி க்ரௌன் வரைக்குமே போகலாம். பட் ஆனால் க்ரௌனுக்கு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. க்ரௌன் வந்து ஏதோ ஒர்க் நடந்துட்டுருக்குன்ட்டு க்ரௌன் வரைக்கும் அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் போகிறது அந்த பாதி வரைக்கும். உங்களுக்கு நான் மேலே போய் காட்டுறேன், பிக்சர் காட்டுறேன். கரெக்டாக அந்த ஸ்டாச்சு கீழே வரும் நாங்கள் போய் நிற்கிறது. உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இங்கே ஏரியா பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வந்து சில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து சுற்றி வந்து கடல்னால் உங்களுக்கு காற்றும் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 degree Celsius தான் இருக்கும். ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ பேக்கில். ஸோ நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணோன்னா மேலே போகணும் நாங்கள். ஏன்னா உள்ளே போனால் வந்து லேட் ஆகுன்ட்டு அங்கே ஃபுல்லாக வந்து ஃபுட் அலோடு இல்லை. அங்கே மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபுட் அலோடு இல்லை. இங்கே வந்து கீழே வந்து லாக்கர் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லாக்கரில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடணும். ஸோ உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் கூட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா கேமரா மட்டும்தான் கையில் வந்து எடுத்துகிட்டு போனோம். மற்றதெல்லாம் வந்து லாக்கர்லேயே கம்ப்ளீட்டாக வச்சுட்டு போயிட்டோம். உள்ளே என்ட்ரான உடனே நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து சின்னதாக ஒரு மியூசியம் இருக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் வந்து லிஃப்ட்டும் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கீழே வரப்போ தான் நாங்கள் வந்து இந்த மியூசியம் எல்லாம் போனோம் கீழே. வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லாக்கர் இருக்குது. நாம் இதில் திங்ஸை வச்சு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ மேலே போகிறோம். ஸோ இந்த வழியாக தான் மேலே போகிறோம். ஸோ லாக்கரில் நாங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு மேலே போயிட்டு போகிறோம்.
இங்கே செக்கிங்கா கடவுளே எத்தனை செக்கிங்கா. ஸோ நாங்கள் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து பெடஸ்டல் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறணும். ஸோ இங்கே லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டில் 4 பேர் தான் போக முடியும். ஸோ அதுக்கு தான் க்யூ நிற்கிறாங்க. ஸ்டெப்ஸில் போகிறவங்க போய்க்கலாம். நம்ம செக்கிங் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபெரிக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, இப்போ உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒன்று. மக்களே லிஃப்ட்டுக்கு நின்னோம். லிஃப்ட்டில் 4 பேர் தான் போக முடியும் அப்படின்னாங்க. அது பார்த்தா டைம் ஆகிற மாதிரி தெரிஞ்சு சரி 200 ஸ்டெப்ஸ் தான் ஏறிடலான்ட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 100 ஸ்டெப்ஸ் ஏறியிருக்கோம். அதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ நாங்கள் ஏறி மேலே வந்துட்டோம். ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. 200 ஸ்டெப்ஸ் தான். ஸோ நாங்கள் ஏறி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து நியூ ஜெர்சி, நியூயார்க் ரெண்டையுமே நல்லா பார்க்கலாம். ஸோ நியூ ஜெர்சி வேறு, நியூயார்க் வேறு. ஸோ நியூ ஜெர்சிக்கும் நியூயார்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் போகும். ஸோ அதுதான் வந்து பிரிக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நியூ ஜெர்சி, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நியூயார்க். அந்த சென்ட்ரலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரிவர் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெண்டாக டிவைட் ஆகிறது தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து பின்னாடி நின்றுருக்கோம். ஸோ நம்ம வந்த வழி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வழியாக தான் நம்ம வந்தோம். ஸோ உங்களுக்கு சுற்றி நான் வந்து முன்னாடியும் காட்டுறேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பேஸே இருக்காது நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கம்மி தான். இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபெரியெல்லாம் தெரியும். ஸோ நாம் அந்த மாதிரி ஃபெரியில் தான் வந்தோம் நம்ம. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இருந்து அந்த ஒரு ஃபெரி நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருந்தால் நம்ம வந்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம், இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஹாப்பியா பாவானா கம் லெட்ஸ் கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர்ஸ் அங்கே ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அங்கே பிக்சர்ஸ் எடுத்தோன்னா அது வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து இதில் சேவ் ஆகி நமக்கு வரும். ஸோ அதுதான் இது வந்து எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிலேருந்து காட்டினேன் இல்லையா, ஆப்போசிட்டில் ஒரு மியூசியம் காட்டினேன் இல்லை. ஸோ அந்த பிளேஸ் தான் அது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் வரும். ஸோ அது முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா இது ஒரு வியூ. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வியூ தெரியும், நியூயார்க்கோட வியூ இல்லை நியூ ஜெர்சி வியூ. ஸோ இந்த வியூ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பிக்சர்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் மக்களே வெளியே வந்தோன்னா நம்மளால் வெளியே இங்கே நிற்கவே முடியாது, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ உள்ளனா இப்போ உள்ளெல்லாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏர் கண்டிஷனர் போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கிறப்போ ஒன்றும் தெரியறதில்ல. ஸோ வெளியே வந்துட்டோன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நிற்கவே முடியறதில்ல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீகல்ஸ் நிறையா இருக்கும். சீகல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு, நம்ம எதாவது சாப்பிட போடுவோமா அப்படின்ட்டு. சீகல்ஸ்னு ஒன்றும் இல்லை, அந்த பேர்ட் தான் சொன்னேன் நான் சீகல்ஸ்னு. ஸோ இங்கே வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சீகல்ஸ் தான் இருக்குது இந்த கடல் பக்கத்தில். ஸோ அவ்வளோதான், இது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஃபெரியில் பாருங்கள் மேலே யாருமே இல்லை, ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. எல்லாம் கீழே போயிட்டாங்க. கீழேனா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து வந்து எலிஸ் ஐலாண்ட் நாங்கள் போகல. ஸோ அது வந்து ஜஸ்ட் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்னால நாங்கள் அங்கே போகல. ஸோ இமிக்ரேஷன் ஆஃபீஸ்னால் இப்போ நீங்கள் வந்து ரீசெண்ட் நினச்சிக்காதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1852 1954 வரைக்கும். ஸோ எந்த ஷிப்பு வந்தாலுமே அங்கே போயிட்டு அந்த ஸ்டாம்பிங் பண்ணிட்டு தான் யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே மியூசியம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு டைம் ஸ்கொயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.